நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், நீங்கள் என்ன தமிழை கேட்கிறீர்கள் என்று அவர் சொல்ல. ஏனால் அவர்களுக்கெல்லாம் வட இந்தியர்களுக்கெல்லாம் இஸ்லாமியர் என்றாலே உருது பேசுகிறவர்கள் என்றுதான் அவர்கள் எண்ணம். நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று சொல்லி அமர்வதற்கு முன் ஒருவன் எழுந்தான். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். ஆகையா என் உயிர் தமிழ் மொழியே இந்நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று முழக்கத்தை முன்வைத்த என் தாத்தா காயிதே மில்லத் தமிழ் தேசியத்திற்கு பெரியாரா, தமிழ் முட்டாள்களின் பாசை, தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியன், தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட முடியாது, தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் என்று சொன்ன சனியன் இந்த நாட்டிற்கு பெரியாரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள். இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற என் உயிர் சொந்தங்களே, காயிதே மில்லத்தையும் பழனி பாபாவையும் தாண்டி உங்களுக்கு ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இருந்து விட்டாரா? இருந்து விட்டாரா சொல்லுங்கள். இந்த திராவிட திருவாளர்கள், இந்த தலைவர்கள் எவரையாவது காயிதே மில்லத்தின் தாத்தாவையும் என் அண்ணன் பழனி பாபாவையும் பற்றி பேச சொல்லுங்கள். நீங்கள் மதவாதத்திற்கு எதிரானவர்கள் தானே, மதச்சார்பற்ற மகான்கள் தானே, மதவாதத்திற்கு எதிரான புரட்சியாளர்கள் தானே. இவன் யார்? இவன் யார்? மதவாதத்திற்கு எதிராக கடைசி நொடி வரை போராடி தன் இன்னுயிரை தந்த புரட்சியாளன் இவன் தான். பாருங்கள் பெருமக்களே, இவன் தான் தமிழர் நிலத்தில் மதவாதத்திற்கு எதிராக போராடி மாண்ட மாவீரன் இவன் தான். மதவாதத்துக்கு எதிரான பெருமக்களே, மதவாதத்துக்கு எதிரான கூட்டணி அமைத்த மகான்களை ஒருவர் கூட அவனுடைய திருப்புகளை பேசாததற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? ஏன் இஸ்லாமிய இயக்கங்களோ அரசியல் தலைவர்களோ அவருடைய ஓட்டை பொறுக்கி திங்கிற திராவிட திருடர்களோ ஏன் என் அண்ணன் பழனி பாபாவை பற்றி பேச ஏன் பேச மாட்டா? ஏன் பேச மாட்டா? ஏன் பேச மாட்டா? என் தம்பி மாயின் சொன்னது அவன் தான் சொன்னான். அத்தா, நான் செத்தா என் மயத்து மேல திமுக கொடியை போட்டு புதைச்சிருன்னு சொன்னவன் அவன் தான். எங்களையும் போல அவனும் பைத்தியமா கொஞ்ச நாள் தெரிஞ்சான். அவரை ஒரு நாள் தெளிஞ்சான். நானும் ரொம்ப நாளா தெரிஞ்சேன். எங்க இங்க போற வர அப்புறம் என்ன ஆயிடுச்சு? கடைசியா என்ன சொல்லிட்டான்? மையத்துக்கு மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பேசிட்டான்? எவனாவது மான தமிழ் மக்கள் எவனாவது திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான். ஏன் கேட்டான்? மானமுள்ள தமிழன், அதனால கேட்டான். எல்லாரும் ஆட்டத்தை விட்டு வெளியேறிய பிறகும் அவன் உடன் பிறந்தார்கள் நிக்க காரணம் களத்திலே அதுதான். இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டில நல்ல அரசியலும் இல்லை, நல்ல ஆட்சியும் இல்லை, என் மக்களுக்கு விடிவும் இல்லை, முடிவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதுக்காக தான் நான் நிக்கிறோம். இந்த மைக் இல்ல, ஒரு பைக் இல்ல, ஒரு செங்கல் இல்ல, எனக்கு கொடுத்தாலும் சின்ன பண்ணி. ஏன்னா எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்ல, நாங்க கொண்டிருக்கிற எண்ணம் தான் முக்கியம். அதான் நிக்கிறோம். போட்டோவை தூக்கிட்டு 10 நாளா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் போட்டாட்ட போய் நிக்கிறேன். உன்னால என்னை சமாளிக்க முடியல பத்தியா? எப்படி நான் யாருன்னு தெரியுதா? என்னை பாரு, அவனை பாரு, என்னை பாரு. அவன் தொப்பியும் தாடியும் வச்சிருப்பான், அது ரெண்டு இல்லாம நான் நிற்பேன். என்ன அவன் கொஞ்சம் சிவப்பு, நான் கொஞ்சம் கருப்பு. ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் தான். என்ன ரத்தம்? தன்மானமிக்க தமிழ் ரத்தம். ஒரே ரத்தம். என் தாய் அவள் தாயும் ஒரு தாய் தான். யாரு? தமிழ் தாய். எங்களுக்கு குருதியில ஓடுதுரா. மானம், வீரம், அறம் எல்லாம் குருதியில ஓடுது. என்னை சமாளிக்க முடியல. என்னோட பேசுறவன். நான் பேசுறது பெரியார் பேசுனதை பேசுறேன். நீ என்ன செய்யணும்? வீரமகன் அங்க உட்கார்ந்து பெரியார் அப்படிலாம் பேசல. சீமான் பொய்சுறார், அதானே பேசணும். பிரபாகரனோட ஒரு நின்னது போயிட்டே பஞ்சாயத்து இங்க. ஏடா பைத்தியக்கார பையல,
நான் உன் வீட்டுல கல்லறிஞ்சா நீ என் வீட்டுல தான்டா எரியணும். நீ என்ன பக்கத்து வீட்டுக்காரன் மேல எரியறா? அவன் ஏண்டா போய் தெரியுறா? நானாவது வெறுங்கையோட இருக்கேன், அவன் இடுப்புல பிஸ்டலோட இருக்கிறாப்ல. ஏன் சும்மா இங்க பாரு, நாங்க ராணுவ பேரேடு, நீ தடி குச்சி வண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கியா? திராவிடம் தளர்ச்சி விடுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி விடுகிறது. நீ நீ சேட்டை செய்யக்கூடாது தம்பி. நீ வேறு கேட்பது அவர் ஏங்க பிரபாகரன் முன்னுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு. அவன் தானே நான் முன்னாடி நிற்பான். திராவிடத்தின் குறியீடு திருட்டு, திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன், தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.